ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிள் எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது வந்துங்க, வீட்டில் வந்து செடிகள் நிறைய வளர்க்குறோம், தொட்டிலெலாம் வச்சு வளர்க்குறோம். அதுமாரி நான் முக்கியமான ஒரு செடியை பற்றி சொல்ல போகிறேன். அது வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா எவ்வளவு அதனால் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது வந்து என்ன செடின்னு கேட்டிங்கன்னா, கற்றாழையை நம்ம வந்து வாசலில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியதுங்க. நல்லா நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு 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 நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நம்மளுடைய ஆற்றல் வந்து நல்லா மேம்படுறதுக்கான ஒரு இது இருக்குது. ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடியது, செல்வ செழிப்பை தரக்கூடியது தான் இந்த கற்றாழை செடி. அதை வீட்டு வாசலில் வச்சுருக்கணும். அது வடகிழக்கு அல்லது வடக்கு கிழக்கு அந்த மாதிரி ஏரியாவில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட வைப்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் எந்த ஒரு முடிவு, ஒரு குழப்பம் இருந்தாலும் ஒரு தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கான ஒரு ஒரு பலன் கொடுக்கக்கூடியது, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடியது தான் இந்த கற்றாழை செடி. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு இயற்கை காற்றை வந்து, அதாவது காற்றெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி சுத்திகரிப்பு செய்யும்னு சொல்லுவாங்களே, அதுமாரி ஒரு இயற்கை காற்றை வந்து நல்லா சுத்திகரிப்பு செஞ்சு ஒரு நல்ல அருமையான ஒரு காற்றை, ஆரோக்கியமான காற்றை தரக்கூடியது, நம்மளுடைய வீட்டில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கக்கூடியது. இது வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இதை வந்து எல்லாரும் முடிக்கு தடவுறாங்க, முகத்துக்கு தடவுறாங்க, க்ரீம் பயன்படுத்துகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இதை வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். இந்த கற்றாழை செடியை வீட்டு வாசலில் வைக்கும்போது இவ்வளவு அருமையான பலன்களை தரக்கூடியது. அதனால் நீங்கள் வந்து ஒரு கற்றாழை ஒரு பெருசாக ஒரு 10 இருக்க மாதிரி, 5 இருக்க மாதிரி இருக்கும்ல, அதுமாரி ஒரு இதை வாங்கி தொட்டி, ஒரு மண் தொட்டியோ இல்லை வந்து பிளாஸ்டிக் தொட்டியோ நிறைய விற்கிது, அதில் போட்டு நீங்கள் அதில் வீட்டு வாசலில் வச்சுட்டிங்கன்னா, நான் சொன்ன திசை நோக்கி வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன், உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பவர் கொடுக்கக்கூடியது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு வாசல் நிச்சயமாக இதை வச்சு பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.